கண்ணாடியை கழட்டுமா? பரவாயில்லையே, 12,000 பேர் இருக்கீங்களே. ஆமா, ஏன்னா சேர்ல உட்கார ஆளுகளுக்கு மட்டும் நல்லா இருக்கும். நாங்க நிக்கிறவ தயவு செய்து சும்மா உள்ள வாங்கண்ணே, 2 ஒம்பளை இருக்கு, உள்ள வாங்க, சும்மா வாங்க. ஆமா, உண்மையிலேயே மைசெட்டு சூர்யா ரொம்ப நன்றி. ஏன்னா அந்த மலையில லேசா தண்ணி இறங்குச்சுனாலும் 5,000 10,000 செலவாகும். அதை நல்லா மூடி வச்சுக்கோங்க. சட்டி போட்டிருக்கீங்கல்ல, இல்ல இப்ப யோசிக்கிறேன், தலைவரையான் போற அதுல ஒரு ஆள் அவனுக்கு இது இல்லையே. உண்மையிலேயே ராஜாப்பூர் தொடர்ந்து எங்களை வர சொல்லி உங்க ஊரு காசை வருஷம் வருஷம் கொடுக்குறீங்க. அப்பயே கண்ணாண்ட சொன்னேன், அண்ணே 10 பேர் உங்களை நம்பித்தான் வந்திருக்கானே. ஆனா இப்ப திருப்பி அனுப்பி விட்டுருந்தோம்னா இந்த 4 பேரும் என் குடும்பத்தை பத்தி நோத்தாங்கமான்னு வச்சுட்டு தான் போயிருப்பாங்க வண்டியில. உண்மையிலே இந்த மழை வெயில் பாராமல் மக்களை காத்து கொண்டிருக்கின்ற காவல்துறை அன்பு அதிகாரி ஐயாவுக்கும் ஊர் காவல் படையை சேர்ந்த நல்ல இதயங்கள், உங்களுக்கு ஒத்துழைப்பே அவங்க தானங்கய்யா. ஐயா எஸ் ஐயா, துப்பாக்கி இருக்காயா? உள்ள ஒருத்தனை சுடணும்யா. இந்த மருதமணின்னு ஒருத்தர் இருக்கியா? அல்ல ஏ, நீ ஏடா பசு கிடைக்காத ஆள் மாதிரி தெரியா? என்ன எக்க வைங்க போ. அன்னை ரெண்டு தான் வணங்கி ராஜா குரு அருமைச்சபைகள் வணங்கி அருமை சபை வணங்கி ராஜா குரு கிராமத்தில என் கட்டழகி நமக்கு காளியம்மா குடியிருக்கா குங்கும பொட்டழகி, நமக்கு காளியம்மா குடியிருக்கா குங்கும பொட்டழகி. பாருனாலும் அதே ஜம்பளம் தான்.
இந்த மழை விழுந்துகிட்டே இருக்கேதா அடைக்கலாமா? மழை நின்றுச்சு தெரியும். நீ என்னடா அது பாண்டி இல்ல அன்னதானத்துக்கு தேங்காய் தருவ மாதிரி ஆர்வத்த உள்ளேயோ பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான என் பாச தமிழ் உறவுகளே, ஆசா குறுக்கு நாடகத்துக்கு வந்துட்டு திருப்பி வண்டி எடுத்துட்டு போக முடியாமல் எத்தனை பேர் வண்டி நனைஞ்சு சாட்டாகாம தெரிய போதும். வெளியூர்ல இருந்து வருகிற என் உயிர் சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த இரவு வணக்கம். எம்கேஆரின் வணக்கம் வணக்கம். ஏன்னா எங்க தெய்வம் துடியா இருக்கோ அங்கேதான் மழை பெய்யும். காளியம்மன் உண்மையிலே துடியான தெய்வம். மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு மழையை வையாதீங்க. ஏன்னா மழை பெஞ்சாத்தே விவசாயம் செழிக்கும். மெதுவா பாப்பா. யார் செருப்பு? இல்ல அவன் செருப்பா? உண்மைதான். ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா நம்ம தமிழை மாதிரி கூட்டம் சேர முடியாது. ஒண்ணுமே இருக்காது. அங்கே ஒரு வெள்ளாட்டை குட்டியை அடிச்சு போட்டுருப்பாங்க. 800 பேர் போய் அழுதுகிட்டு இருப்பேன். அதுல ஒருத்தன் கூட போய் பெரிய பாண்டிவேன் எம்பரியாட்டு. அதே மாதிரி எங்க ஊர்ல வைக்கப்படப்பு தீ பிடிச்சி எரிஞ்சு பிடிச்சி லாவுது. உடனே எங்க ஊர்ல எங்க பெரியப்பா சொன்னார், சித்தப்பா படப்பு இருந்துச்சு அதை பார்த்துட்டு வரான்டார். அவர் படப்பு ஒண்ணு இல்லாம சாம்பலா இருந்துச்சு. அப்பாடா நிம்மதி என்றேன். இந்த உலகம் அப்படி இருக்கு. ஆனா ஆய கலை 64 கலையிலும் அழியா கலையாம் நாடக கலை. தம்பி இந்த அணைங்கடா. என்னடா தீபாவளிக்கு அங்கே வெடி வச்சது மாதிரி. உண்மையிலே மழை நேரம். மழை நேரத்தில் நான் சொன்னேன் ஏற்கனவே மை செட்டு போடுறது ரொம்ப கஷ்டம்னே. எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுரு. எங்களுக்கு கொடுக்கக்கூடிய பேமெண்ட்டையும் கட் பண்ணி விடுங்க. கிளம்பிடு. பொறுமையா பொறுமையா பாருங்க. இன்னைக்கு மழை விட்டாலும் நாங்கள் இங்கே தாங்க இருப்போம். காலையில் கஞ்சி குடிச்சுதான் போவோம். பொறுமை பொறுமை பொறுமைசாமி பொறுமைசாமி. அண்ணே கண்ணாண்ணே, இந்த ஒரு பெரியவங்களுக்கு பொன்னாட ஒன்றா போட்டு விட்ருங்க. ஆமாம் ஆமாம், இந்த இருட்டுக்குள்ளே போட்டாதான் தெரியாது. வந்துருங்க. மதிப்புக்குரிய ஒத்தக்கடை காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு ராஜாக்கூர் சின்ன ராஜாக்கூர் கிராமத்தார் சார்பாக பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார். கைதட்டலாம் கைதட்டலாம். கவனிக்கலையா? ஹலோ ஹலோ. ஐயா வாங்க ஐயா வாங்க. மதிப்புக்குரிய முத்துகிருஷ்ணன் ஐயா காவல்துறை தானே? எஸ் ஐயா மத்தியில் வந்திருக்காரு. வாங்கய்யா வாங்கய்யா. அங்கிட்டு பாண்டி கோயில் பக்கம்லாம் வருவேன். கொஞ்சம் பைக்கு ஓட்டி வந்தா கொஞ்சம் பார்த்துக்குங்கய்யா. சவராச கரை மாதிரியே இருப்பேன். பவுடர் அழிச்சிட்டா எல்லாம். ஒரே சொல்லியிருக்கேன். இந்த இங்கே 6 மணி எடுத்துக் கொண்டிருக்கும் பாசத்துக்குரிய அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்களுக்கு ராஜாக்கூர் சின்ன ராஜாக்கூர் கிராமத்தார் சார்பாக முன்னரை வைத்து கௌரவப்படுத்தினார்கள். மிருதங்கத்து கொண்டிருக்கும் கோயில்பட்டி இந்திரமயன் சந்திரன் அவருக்கு இங்க ஆள் ஏன்டா ட்ரம்ஸ் சிவமணி மாதிரி போட்டு அடிச்சுட்டே இருக்கிறான். புதுக்கோட்டை அருள் தாளம்பரத்திற்கு நீலகண்டேன். ஆலமரமே அழுகி போகும். நீலகண்டேன் எனக்கு போட்டு விடுங்க. இந்த வெள்ளை துண்டு அடுத்த வருஷம் கலர் துண்டு அடிக்கும். அப்படி ஒரு சில்ல எம்கே அன்பாளையத்தின் உரிமையாளர் எம்கே ராதாகிருஷ்ணன் அண்ணா அவர்களுக்கு கிராம சார்பு நடைபெறுகிறது. கண்ணான சிரிப்புக்கு ஈடு எதுவுமே கிடையாது. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். உண்மையிலேயே பொன்னாடியை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய ராஜாக்கூர் சின்ன ராஜாக்கூர் கிராமத்தார்களுக்கு கோடானா கோடி நன்றி. அடுத்த வருஷம் கலர் துண்டு எடுங்க. இந்த வெள்ளை துண்டெல்லாம் கட்டி குளிச்சா அப்படியே தெரியும்னே.
தாப்பா போட்டு குளிச்சா எதுவுமே தெரியாது. ஆனா தாப்பாவில் கொண்டு இல்லை. நன்றி. ரூம் பாய், இந்த துண்டு 5 நம்பர் ரூம் 7 ரூம்ல வை. ஆனா அருமையான கலையரங்கா. உண்மையிலேயே பெருமைக்கு சொல்லல. உள்ள சிமெண்ட் மூட நான் வர்ற வட்டம்லாம் பாக்குறேன். சிமெண்ட் மூடையா இருக்கு. எதுவும் வேலை செய்ய மாட்டியா? சரி, சிமெண்ட் மூட பரவாயில்ல. உள்ள மாடு சாணி போட்டிருக்கேன். என்ன கோயில் மாடா? அப்ப நாடகம் இல்லாதப்ப இது பால் பண்ணைய வச்சு யூஸ் பண்றிய. உண்மையிலேயே கோமாதான் எங்க குலமாதான். ஏன்னா நீலகண்டன் தாள கலைஞர் நல்ல மனுஷன். போன தீபாவளிக்கு கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்ததுக்கு எவனா சிரிப்பானப்பா தம்பி? அவ விழுந்து அது எப்படி விழுந்தான்னு கேளு. தீபாவளிக்கு சரியாயிட்டு மயத்தை புடுங்குச்சு. தீபாவளிக்கு முத நாள் நைட்டு வீட்டில் சொல்லியிருக்கு, ஏங்க நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே திரும்ப வரைக்கும் போயிட்டு வந்தீங்கன்னா காஞ்சி போயிடும் இருக்கு. இவன் 4 லிட்டரு நல்லெண்ணெயை தேய்ச்சிட்டு லைட்டாக நினச்சிருப்பேன் போல. பத்தாடி இல்லாமல் ஒரு ஆப்பை போட்டு இருட்டில் போயிருந்திருக்கேன். போதைக்கு அதுக்கும் ஒரு பசுமாட்டை ஒரு காளை மாட்டை தவி இருக்கு. இவனுக்கு பார்க்கும்போது டோல்கட்டு கம்பி மாதிரியே தெரியும். இவன் ஆறு நடிச்சிருக்கேன். என்ன கேட்ட திறக்க மாட்டேங்க, நான் நாடக நடிகர்லாம் சொல்லியிருக்கேன். போதையில் மாட்டுக்கு என்ன மாதிரி தெரியுங்க, டப்புன்னு காளை மாடு டயர் கீழே இறங்கிருச்சு. இவன் கூட உயரன்னு போயிருக்கான். அந்த நேரம் மாடு தவிருச்சு. தப்புனா எக்ஸல போட்டு சுத்தி அதுல அரைச்சதே முட்டைக்கு இன்னும் புண்ணு ஆறல. நீலகண்டவா என்ன வானே, இந்த வட்டம் தீபாவளிக்கு என்னதாச்சும் குடிச்சிட்டு இதுல ஏடிஎம் கார்டுக்குள்ள போ. ராசாக்கூர் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத காளியம்மனா. காளியம்மே மக்களை எல்லாம் காக்குறாளையா. ராசாக்கூர் காளியம்மை மக்களை எல்லாம் காக்குறாளையா. ராசாக்கூர் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத காளியம்மனா. காளியம்மை ஏழை மக்களை காக்குறாளையா. காளியம்மை ஏழை மக்களை காக்குறாளையா. தத்துரமா இருக்கிறாளையா. ராசாபுர கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத காளியம்மனா. காளியம்மே மக்களை எல்லாம் காக்குறாளையா. காளியம்மை மக்களை எல்லாம் காக்குறாளையா. ராசாபூர் கிராமத்துக்கு குதிரையோடு கிளம்பித்தான் நேரம் ஆச்சியா. ராசாபூர் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத காளியம்மனா. காளியம்மை மக்களை எல்லாம் காக்குறாளையா. காளியம்மை மக்களை எல்லாம் காக்குறாளையா. சாமி இல்லாம நம்ம எல்லாம் கிடையாது. தெய்வம், தெய்வத்தை அனுதினமும் உண்மையிலேயே வேண்ட ஆளுக்கு தெய்வம் காட்சி கழிக்கும். இப்ப ஜாமி யாரு கும்பிடுறா? பைக்கில் 80ல போய்கிட்டு ஜாமிக்கு கிஸ் அடிக்கிறேன். சாமியை பத்தி பேசினாலே எங்கனே அக்னி சட்டி வளர்ந்தடா. கவலைப்படாத. என்னது ஓஸ்ல போஞ்சு வச்சுன்னா இங்க மைத்திலே சப்பல வரும். ஜென்ரேட்
உண்மையிலேயே கவலைப்படாது. உனக்கு எவ்வளவு நஷ்டீடோ நான் தர்றேன். இதுல யாரும் கல்யாணம் ஆகாம இருக்கீங்களா? பொம்பளை பிள்ளை நம்பர் தர்றேன், பேசிக்கங்க. அடுத்த வருஷம் வரும்போது பிள்ளை ஒட்டியோட வாங்க, நாங்கள் தெருவில் தெரியும். தம்பிக்கு ஏதாச்சும் ஒரு நம்பர் கொண்டு, தம்பிக்கு நம்பர். அப்படியா? நொப்பத்தா சுடுகாட்டில் படுத்து கிடப்பா. அவன் மண்ணை பறிச்சேன்னா நெஞ்சலும் போகிறோம், அதை நக்கிக்கிட்டே படுத்துக்கலாம். சரி, முதல் சட்டி ஓட முண்டை. ஏன்னா மணிகண்டே ஒரு திறமையான பெட்டிக்காரன். ஆனால் அவனுக்கு நிகழ்ந்த நிகழ்வெல்லாம் பெரும் கொடுமை. இப்போ ராஜாக்கூரில் சேரு கட்டவனையே வேணுமுன்ற சேரு கொண்டு வந்து போட்டிங்க. இந்த தம்பிக்கு சேரு கிடைக்கல. ஒரு ஊர் அம்பலாரை கூப்பிட்டேன், ஐயா சேர் இல்லையான்னு. அவர் விறுவிறுன்னு போய் பேத்தி விளையாட்டு சேரை தூக்கிட்டு வந்து போட்டார். இவனுக்கு சிமுண்டு மூட பெருசு தண்ணி. ஒரு சாச்சி உட்காந்து பார்த்தேன், முட்டை உட்கார முடியல. அப்புறம் சொன்னேன், இளைஞர்லாம் உட்காந்துட்டாங்க. தம்பிக்கு ஒரு சேரை கொண்டு வாங்கன்னே. அவங்க கொஞ்சம் நினச்சிருந்தாங்க. திரு இருட்டுக்குள்ளே ஓடினாங்க. ஓடி போய் ஒரு மரச்சேரை தூக்கிட்டு வந்து போட்டாங்க. மரச்சீரை வச்சு வாச்சிக்கிட்டு இருந்தேன். நான் ஜாமியை வடக்கே வளநாடுன்ட்டு இவன் ஆடிட்டேன். ஏய் முண்டை, நீ எதுக்கிட்ட ஆரம்பி பார்த்தா அவங்க தூக்கிட்டு வந்த சேரு ஒரு கிளவிய சுடுகாட்டு கொண்டு போன சேரா. இவனுக்கு முண்டை பேய் குடிச்சுக்கிடுச்சு. அதுலேருந்து இப்போ எந்த சேர் வந்தாலும் மோந்து பார்த்துட்டு உட்காருவேன். கதம்ப வாட வரதா, பன்னீர் வாட. ஆனால் தம்பி, இந்த மலையில் இந்த நின்றுக்கிட்டு பார்க்குறவெல்லாம் உட்கார முடியாதா? அப்போ திருப்பி மழை வருதா? வராது. ஏன்னா பூரா வாரச்சீட்டு கட்டணும். வாரச்சீட்டு கட்டணும். மருதமணி டிராக்டருக்கு டீசல் வாங்கணுமா? ஏன் புருண்டுது? படம் ஓட்டுறீங்களா? ஏன்னா செல்போனில் லேடிஸ்கிட்ட பேசினேன். அது 2 ஆட்டு ஆட்டுவேன். சரியா போதும். கேட்டு கொடுப்பா கருப்பா. பார்த்து அவுட்ரு அமத்துங்க. மொத்த கடையில் ஒரு செட்டு ஓடுது, வர அமத்து. அப்பதான் இங்கே சரியாகும். ஏன்னா மை செட்டு போடுற ஆளுவே ரொம்ப கஷ்டம். அவங்க தாரு பயில உட்காந்துட்டு இந்த கணேசி பயில தெரியாம வைப்பாங்க. வருது அதை சைஸா கொடுப்பாங்க. உள்ள வையா, போலீஸ் ரைடியா, உள்ள வையா, போய் தொலையா அண்ணே, போயா. அந்த ரைட். நான் சாங் பாடினேன், பாடிக்கிட்டே இருப்பேன். தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அட தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே, தமிழர் மண் போற்றும் மெய்யானியே. அட தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். பிள்ளைகளுக்கெல்லாம் தாய் மொழி
தங்க கலாம் அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம் அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம் உலக நாடுகளை திரும்பி பார்க்க வச்சகலாம் அவர்தான் அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். ராஜாக்கூர் அருள்மிகு காளியம்மன் முளைப்பாரி உற்சவத்தை முன்னிட்டு கலம்பம் நாடகத்திற்கு வருகை தந்த எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நாடக உலக ஜாம்பவான் மறைந்த ராஜாக்கூர் நாரதர் பி ஆர்வம் நாரதர் அவர்கள் நினைவாக திரைப்பட நடிகர் மற்றும் எம்கேஆர் அன்பகத்தின் நிறுவனர் அண்ணன் எம்கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ராஜாக்கூர் மற்றும் சின்னராஜாக்கூர் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் அண்ணன் அவர்களுக்கு நினைவு பரிசு. ஒரு அரை 100 ரூபா அதிரடி அஜித் பாய்ஸ் சார்பாக மறைந்த ராஜாக்கூர் மண்ணின் மைந்தன் அருமை சித்தப்பா நாடக உலகத்திலேயே வேஷம் போட்டு மேடைக்கு வந்தாருன்னா தேவலோகத்திலிருந்து உண்மையிலேயே நாரதர் வந்துட்டாரா அப்படி எல்லா பொருத்தம் உள்ள ஒரு கலைஞன் என் சித்தப்பு. அவரோட நிறைய நாடகம் ஆடணும். அன்றைய காலத்தில் யூடியூப் போன்ற இந்த வலைதளங்கள்லாம் கிடையாது. தொடர்ந்து போன வருஷமும் போட்டா கொடுத்தீங்க, இந்த வருஷமும் போட்டா கொடுத்தீங்க. புகைப்படம் இதெல்லாம் அன்பாலயத்தில் மாற்றி வச்சிருக்கேன், நீங்கள் எப்போ வந்தாலும் பார்க்கலாம். தொடர்ந்து அன்பை வாரி வாரி வழங்கக்கூடிய ராஜாக்கூர் சின்ன ராஜாக்கூர் கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. ஹலோ டீச்சர், இங்கு யூடியூபில் வீடியோ கவரேஜ் எடுத்துக்கொண்டிருக்கும் காலமங்கலம் ஏவிஎம் முருகன் அண்ணா அவர்களுக்கு நினைவு பரிசு. ஆனே எங்க இருந்து மாமா வர்ற உனக்கு நான் போன போட வச்சுறாரு. இறங்க வாங்க, போங்கிட்டு வாங்க. ஈரத்துல போய் நினைவு பரிசு வழங்கி கௌரவப்படுத்திய ராஜாக்கூர் இளைஞர்களுக்கும் காடமங்கலம் யூடியூப் சேனல் தம்பி முருகன் சார்பாக நன்றி வணக்கம். ஆட்டாதம்மா ஆட்டாத இந்த ஆறுமுகத்துக்கு காட்டாத ஆட்டாதம்மா ஆட்டாத ஆறுமுகத்துக்கு காட்டாத ஆடாதம்மா ஆடாது இந்த ஆணவ உனக்கு ஆடாது மாப்பிள்ளையாகவே பார்த்து வந்து மன்னர்கள் ஏற்றுக்கம்மா அவரை மாதிரி பாட முடியாது. அஞ்சரை கட்ட ஆரம்பம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எத்தனையோ ஜாம்பவான்லாம் வந்துகிட்டு இருக்காங்க அவரை தொடர்ந்து. ஆனா அவர் வீடியோவெல்லாம் வரக்கூடிய நாரதர்லாம் பார்த்தாங்கன்னா நிறைய பேசக்கூடிய அந்த வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். யாரு பேசுறா? ஒரு சில ஆள்லாம் வெளியே வர்றேன் அந்த தவளை தொண்டை மாதிரி அப்படின்னு சொன்ன மாடு இடலாம் அத்துட்டு போய் முளைக்குச்சியோட. ஏன்னா ஒரே விஷயம், சமாளிக்க தெரியாதவன் நாடக சபைக்கு வரக்கூடாது. ஒழுங்கா பெத்ததாய் சொல்ல கேட்டு சமைச்சு போலாத எந்த பொம்பளை பிள்ளையும் அடுத்தவன்ட்ட வாக்கப்பட்டு போகக்கூடாது. அவன் முன்னாடி சமைக்க தெரியலன்னு நினைக்கிறேன். வேகமா அவசரப்படுத்தது இது ஒன்றானே சாங் பாடுவோம் மறுபடியும் பாடுக்கிட்டு. ஹலோ சில் சங் சக். நன்றி வணக்கம். ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 500 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் ஐபோன் செல்லு 1.5 லட்சத்துக்கு வாங்கி வச்சிருந்தேன் பாண்டி கோயில் மெயில்ல 30 ஏக்கர் நில வச்சிருந்தேன் பொண்டாட்டி பிள்ளைக்கு சேர்த்து 500 ரூபாய் நகை வச்சிருந்தேன் காசு பெருத்து போச்சுன்னு ஒத்த கடையில ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன் அட அத்தனையும் போச்சு குடியார் இந்த நிலையாச்சு அட அத்தனையும் போச்சு குடியார் இந்த நிலையாச்சு ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சு 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன்
செவித்து பெருத்தானே அடிச்சு விட்டு எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலம் தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட கண்ட பாலாதி சரக்கு அடிச்சு காலையில 4:30 மணிக்கெல்லாம் பல்லு வளர்க்காம சரக்க குடிச்சு குடலம் தாண்டா வெந்தது. தொடர்ந்து 20 வருஷமா பொண்டாட்டி உள்ள பெத்ததாயி சொந்த வந்த எதையுமே தேடாம சரக்க மட்டும் தலைமாட்டுக்கு வச்சு படுத்து அதுல வீச்சம் எடுத்த கப்ப அறுத்து அதுல ஊத்தி குடிக்கிறவனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிரு 4 மனசு நெல்லு வச்சிரு நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியா இந்த நிலையாச்சு அது அத்தனையும் போச்சு குடியா இந்த நிலையாச்சு. சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகணும்னு சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கையில் மேல பறந்தோம் மேல பறந்தோம். இருக்கிற விசமினடா இருக்க இருக்க சொல்லுதாடா அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. யாரும் கேட்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. அண்டா குண்டாவை எல்லாம் அழகு வச்சு குடிச்சதுண்டு. வட்டிக்கு காசு வாங்கி கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு. வட்டிக்கு காசு வாங்கி கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகள்ல மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த முன்னோர்கள் சொன்ன வார்த்தைகளை கள்ளிச்சேரி MKR மதிக்கிறேன். இந்த மழை நேரத்துல எத்தனையோ பாட்டு இருக்கு. இந்த பாட்டை என்ன மயத்துக்கு பப்புனுக்காரன் பாடுனே என்று லைட்டா நினைச்சாலே என்னை மொத்தமான வந்தாலும் மேடை மேடைக்கு நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கிறவனு ஒதுத்து விட்டு இந்த பாட்டை பாடிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிரு 4 மனசு நெல்லு வச்சிரு நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியார் எந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியார் எந்த நிலையாச்சு. இதுல குடிக்காத ஆளுக்கு பூரா இனிமையா இருக்கும். இந்த குடிச்சிட்டு வந்த ஆளுக்கு பூரா எரிச்ச மஞ்சளா இருக்குமே. இந்த பாட்டை என்ன மயத்துக்கு பாருங்க. மலையில கட்டிங்க சாப்பிட்டா அது ஈரத்துல இறங்கி போச்சு இந்நேரத்துல எகரடா. இதுல என்னன்னா எவ்வளவு காவல்துறை அதிகாரி ஐயா ரவுண்ட்ஸ்ல இருந்தாலும் அழகா பிளாக்ல ஓட்டி போடுவாங்க. என்னங்கய்யா பிளாக்ல ஓட்டி போடுவாங்க. அதுல ஒரு ஊர்ல போயிட்டு அவர் குருசாமி வீடு எது எந்த குருசாமி கொத்தனார் வேலை வைப்பாரு அவரா சிங்கப்பூர்ல இருந்து வந்தாரு அவரான்ட்டுவேன். சரக்கு மட்டும் ஓட்டுறது கேள்வேன். அண்ணே சரக்கு எங்கன்னா ஓட்டுறாங்க. நேராக போவாங்க. ஒரு போஸ்ட் மரம் இருக்கா ரைட் எடுங்க. அங்கே பார்த்தா ஒரு சின்ன கருவ இருக்கு எரிஞ்சதுக்குள்ள. அதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு ஆள் காலை சவட்டிக்கிட்டே ஓட்டுறேன்ட்டுவேன். ஆனால் ஒரே விஷயம் எத்தனை நீங்கள் காப்பு கட்டுங்க கோயிலில் சத்தியம் பண்ணுங்க உங்கள் பிள்ளைய போட்டு மணித்துளி மணி சங்கம்னு தாண்டு உங்கள் வீட்டுக்காரம்மா தாலியில் அடித்து சத்தியம் பண்ணு குடியை நிப்பாட்ட முடியாது. மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே குடியை நிப்பாட்ட முடியும். அதுலேயும் சில பேர் வருஷத்துக்கு 800 சத்தியம் பண்ணுறவங்களா இருக்கேன். 800 தடவை சத்தியம் பண்ணுவேன். எங்கள் ஊரில் ஒரு ஆள் கொண்டாடிட்ட சத்தியம் பண்ணேன். அடியே பவித்ரா உன் தலையெறிய இனிமேல் நான் குடிக்க மாட்டேன்டி. நாளைக்கு எனக்கு பிறந்த நாள் பார்ட்டி வைக்கணும் ஒரு 2000 ரூபா கொடுத்துட்டேன். சரி தொலைஞ்சு ஒன்று கொடுத்தவொடனே இவன் சத்தியம் மட்டும் போனால குடிக்க மாட்டோம்னு அதில் 4 பேர் கூட்டு சேர்ந்துட்டேன். என்னடா சத்தியம் பண்ணேன் என் பொண்டாட்டிகிட்ட சத்தியம் பண்ணியிருக்கேன் இனிமேல் குடிக்க மாட்டேம்னு. சரக்கு தானே சத்தியம் பண்ணேன். பீர் அடிக்கலாம்டா முண்டை. பீருக்கு சத்தியம் ஒன்றும் பண்ணாது. பீர்லாம் அடிக்கிறது 2 தடவை ஒன்றுக்கு இருந்தால் சரியா போச்சுடா. சரின்னு பீரில் ஆரம்பிப்பேன். பீர்லதே ஆரம்பிப்பேன். பீரில் ஆரம்பிச்சோடனே அந்த குடிச்ச உடனே மறுபடியும் பேசேன். என்ன ஒன்றுமே சுறுசுறுன்னு இல்லையே. பீரில் ரொம்ப கலந்து அடிவேன். பிச்சுக்கிட்டு போக முடியாது. திருப்பி வீட்டுக்கு போவேன். பவித்ரா விளக்க மாத்தோட நிற்கி முண்டை நிற்பேன். சட்டிக்கிட்டேன் கழட்டி போட்டு. இப்போ ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா இந்த மாலை ஒரு ஆளுகள்லாம் இப்போ தண்ணியை நிப்பாட்டுறதுக்கு மாலை ஓடுறிய தண்ணியை நிப்பாட்டுறதுக்கு
ரொம்ப சந்தோஷம்யா. இந்த மாலை ஒரு ஆளுல பார்த்து நான் கேட்குறேன், அப்படி மாலை ஒரு டைம் தண்ணி அடிக்கக்கூடாதான், லேடிஸ் விஷயம் நோ. ஆனால் சீரட்டு அடிக்கலாம், கணேஷ் கோயிலை உதைக்கி வைக்கலாம், மற்ற எல்லாம் செய்ய ஜாமி ஏற்றுக்கிறோம். உண்மைதானே? ஆனால் அந்த டயத்தில் தான் வீட்டுக்கார அம்மாட்டெலாம் மரியாதை கிடைக்கும். மற்ற நேரம் ராங்கு பேசுவேன். என்னடி கருவாடு பொறிக்கல, நாளைக்கு பொறிச்சிருங்க, பிச்சு போடுவேன், என்ன கஞ்சி என்ன சோறு என்ன மயிருக்குவேன். ஆனால் மாலை ஓட்டதுக்கு அப்புறம் பொண்டாட்டி பேசவே முடியாது. சுவாமி சாமி தான். சாமி விரதம் விடலாமா? வருகிறேன் முருகா. ஆமா, ஐயப்பனுக்கு போட்டிருந்தா வருகிறேன் ஐயப்பா. உடனே பொண்டாட்டி கேட்பேன், முருகா முட்டைக்கோசு எங்க? நாளைக்கு பொறித்து விடுகிறேன் சாமி. பொண்டாட்டி பேசவே முடியாது. ஆனா நம்ம தமிழ்நாட்டு பொம்பளை உரம் அப்துல் கலாம் ஐயாவோட 800 மடங்கு மூலாதியம். அதுக்கு பார்த்துச்சுக்க, இந்த வெண்ணமைங்களை எதுக்கு நம்ம சாமி சாமின்னு சொல்லணும், வாங்கடி ஊரு கோட்டம் போடுவோம் பொம்பளை எல்லாம் சேர்ந்து பூரா ஜெவமிச்சால ஓம் சக்தி பராசக்தி. இப்போ பொண்டாட்டிய ஒண்ணும் பேச முடியாது. புரிஞ்சு சொல்லியா? சக்தி அது சுவாமி. சக்தி இலைய போட்டு விட்டாயா? போட்டு விட்டேன் சாமி. ஊருக எங்க? எடுத்து வருகிறேன் சாமி. சக்தி மெதுவாக. ஆம்பளை ஊரா மாலை ஓட்டுட்டு இதுக்கு பழனிக்கு நடக்கிற ஆள் ஊரா வெற்றிவேல முருகனுக்கு நடக்கிறான். பஞ்சாமிரத டப்பா எவ்வளவு வேலை ஓடிடுச்சோ தெரியல. முருகா காசி கயிறு வாங்கணும் முருகா, தாலிக்கொடி வாங்கணும் முருகா, வளையல் வாங்கணும் முருகா, முருகா முருகா நடந்து வரேன். பொம்பளை ஊரா வீடியோ கோச்சை எடுத்துக்கிட்டு குத்தாட்டம் போடுதுங்க. மல்ல மல்ல மருந்த மல்ல மாலை மருந்த மல்ல. அந்த டிரைவர் திரும்பி பாக்குறேன். பொண்டாட்டி விட்டு வந்து 1 வாரம் ஆச்சு. மேடம் சும்மா வாங்க மேடம். இதுங்க அத்தோடி இந்த உடம்பு இவன் நம்ம உடம்ப காலி பண்ணிடுவாரு போலயே. இவன் நினைக்கிறேன் இந்த முண்டை எப்படி நம்மளை கவுத்திடுவாளுங்க. ஒரே விஷயம், ஐயா நடக்கதான் நடக்கலையா? வீடியோல பாக்குறீங்களா யூடியூப்ல? அந்த வாரு நீ கைதட்டி அந்த வண்டி டிரைவரே நீதானா? ஏன் சொல்றேன்னா தெய்வத்துக்கு பயப்படும். இப்ப இந்த மலையிலேயே எனக்கு பெட்ரோலுக்கு காசு கொடுத்தவாரு என்ன ரொம்ப பைனான்ஸ் குறையா இருக்கிறா. பாலமேடு எங்க அண்ணே விஜய் அண்ணே பாலமேட்டுல இருந்து வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. விஜய் அண்ணே உன்னை மறக்க மாட்டேன். பாலமேடு விஜி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கு. விஜி டீ கடை, குணா, வளையபட்டி, மஞ்சமலையா துடியான தெய்வம். இன்னைக்கு பாலமேட்டுல ஜல்லிக்கட்டு நடக்கிறதே மஞ்சமலையானுக்கு தான். மஞ்சமலையான், சரவணன், ஆட்டோ டிரைவர் மாசானம் ஆகியோர் இணைந்து 200 ரூபா 200 ரூபா 200 ரூபா. சரி 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 200. ஐயா அதுக்கு தான் கேஸ் இருக்காயா? என்னை காசை கொடுத்து அவமதி பண்றாங்கன்னு ஒரு வழக்கு. ஏன்னா 1 ரூபாயில இருந்து தான் பெரிய தொகையே வருது. 1 ரூபாயில இருந்தே 1 கோடி வருது. நான் நகைச்சுவைக்காக சொன்னேன், அண்ணே 800 ரூபாய் ஏற்றி விட்டு காசை வெட்டி போட்டுருவேன். விஜய் அண்ணே என்னெல்லாம் செய்வார். ஏன்னா இவன் ஒரு ஆளுக்கு உளுந்தோட வாங்கி கொடுத்தே கட்டாதுன்னே. ஹோட்டல்ல 8 புரோட்டாவை தின்னுட்டு 3 ஆம்பளை தின்னுட்டு மறுபடியும் சொல்றேன் பானிபூரி இருந்தா வாங்கி கொடுங்க. விளக்குமா அந்த நாடகம்? ஏன்னா காசை பூரா இப்ப நான் பெரும்பாலும் செக் பண்ணுவேன். நிறைய கள்ள நோட்டை மாத்துறது நாடகக்காரங்க மாத்துறாங்க. ஒரு ஆள்லாம் பழைய 2000 தாள் ஆள் நல்ல கோட் சூட்லாம் போட்டு இன் பண்ணி மேடைக்கு வந்துட்டார். வந்துட்டு எம்கேரை நான் 15 வருஷமா பாக்குறேன், ஒரு நல்ல கலைஞர் ஆயுன்னு சொல்லிட்டு 2000 தாள் கொடுத்தாரு. நான் பறக்கணும் காலையில விழுந்துட்டேன். 2000 தாள் இப்ப பார்க்க முடியாதுல்ல. நான் விடல. நல்லா இருக்கணும், மாடு கண்டு ஓடணும், பால் கொடுக்கணும், பொண்டாட்டி நல்லா இருக்கணும், ரெட்டை புள்ள வறக்கமுட்டேன். நோட்டை விரிச்சு பாக்குறேன் 7 இடத்துல கிழிஞ்சிருக்கு. ஹலோ சார்ட்டே என்னண்டே அங்கிருந்தேன் என்ன கிழிஞ்சிருக்கு பொத்து பேங்கு ஊற ஜல்லலிட்டாங்க. வேற வழி இல்லை போடா. இந்த மலைக்கா ஒரு பாட்டு வச்சிருக்கேன் சும்மா இல்ல. தெற்கு தீங்க பேடிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம். தெற்கு தீங்க பேடிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம். பாவிய நாட்ட வச்சு பார்த்து பார்த்து என்ன செய்ய சண்டால பயமானா நம்மள திண்டாட்டத்துல விடுது. ஐயா சண்டால பயமானா நம்மள திண்டாட்டத்துல விடுது.
அடியில நாக்கு பாவி ஐப்பசியில நடவு நட்டோம்